வணக்கம். நான் ரச்சனா. ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் காமர்ஸ் ஈங்கூரில் வந்துட்டு செகண்ட் பிகாம் படிக்கிறேன். இன்றைக்கி நான் ரிவ்யூ பண்ண போகிற புக் என்னென்னா சின்ன சின்ன வெளிச்சங்கள். இதை எழுதியவர் வந்துட்டு இறை அன்பு. இவரை பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம். இவர் செய்யுள்கள், கவிதைகள், குட்டி குட்டி கதைகள்னு நிறைய எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஐஏஎஸ்ஸாக இருந்திருக்காரு. இன்னும் பல துறையில் வந்துட்டு அவரோட கால் தடங்களை பதிச்சிருக்காரு. இந்த புக்கில் வந்துட்டு மொத்தம் 52 கதைகள் இருக்குது. அதில் ஒரு சில கதைகளை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எந்த கதையை பற்றி பார்க்க போகிறோம்னா படைப்பு. இதில் வந்துட்டு ஒரு குயவர் வந்துட்டு பானைகளை செஞ்சிட்ருப்பார். அவர் பக்கத்துலேயே ஒரு ஆடு கட்டி வச்சுருப்பாரு. அந்த வழியாக நடந்து போகிறவர் வந்துட்டு ஏன் இந்த ஆட்டை கட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். அதுக்கு அந்த குயவர் சொல்வார், நான் தெய்வத்தை மகிழ்விக்கிறதுக்காக இந்த ஆடை பலி கொடுக்கறதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். அதுக்கப்புறம் அந்த வழியாக நடந்து போனவர் என்ன பண்ணுவார்னா, அவர் செஞ்சு வச்ச பானையெல்லாம் தூக்கி உடச்சிட்ருப்பார். அதுக்கு அவர் கோபமாக வந்து ஏன் நான் செஞ்சு வச்சதை உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். அதுக்கு இவர் சொல்வார், நீங்கள் எப்படி தெய்வத்துக்கு ஆடை பலி கொடுத்தா தெய்வம் சந்தோஷமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அதே மாதிரி நீங்கள் செஞ்சு வச்ச பானையை நான் உடைச்சா நீங்கள் சந்தோஷமாக தானே இருப்பீங்க, அதனால தான் நான் உடைச்சேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் அந்த குயவருக்கு புரிஞ்சுது தான் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து என்ன கதைனா சமத்துவம். இந்த கதையில் வந்துட்டு ஒருத்தரோட பிறப்புலேயும் இறப்புலேயும் எவ்வளோ வேற்றுமை இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஒருத்தர் வந்துட்டு ஒரு நாள் மருத்துவமனைக்கு போகிறாரு. அங்கே குழந்தை பிறக்கிற சத்தம் கேட்குது. அப்போ யோசிக்கிறாரு, பிறப்பில் எவ்வளோ மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது ஒரு சில குழந்தைங்க குடிசையில் பிறக்குது, ஒரு சில குழந்தைங்க வரப்பில் பிறக்குது, ஏழையாக பிறக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இன்னும் ஒரு சில குழந்தைங்கள் வந்துட்டு நல்ல வசதியான வீட்டில் பிறக்கிறாங்க, ஏசி காற்றுல இருக்காங்க, இந்த மாதிரிலாம் இருக்காங்க. பிறப்பில் கூட இவ்வளோ வேற்றுமை இருக்குது அப்படின்றத யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு இன்னொரு நாள் வந்துட்டு சுடுகாட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தோம்னா இறப்பில் கூட அவ்வளோ வேற்றுமையை மனுஷங்க வந்து காட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு சில பிணங்களை வந்துட்டு பளிங்கு கற்களால் ஆன கல்லறையில் வச்சுருக்காங்க. ஒரு சில பிணங்களை வந்துட்டு மண்ணோடு மண்ணாக சமமாக வச்சுருக்காங்க. இதுலேயும் மனுஷங்க வந்துட்டு இவ்வளோ வேறுபாடு காட்டுறாங்களே அப்படின்றது வந்துட்டு இந்த கதையில் சொல்லியிருப்பாங்க. அடுத்து நம்ம எந்த கதையை பற்றி பார்க்க போகிறோன்னா பாதுகாப்பு. இந்த கதையில் வந்துட்டு ஒரு முயல், ஒரு ஆமை இருக்கும். அந்த ஆமை வந்துட்டு அந்த முயலை பார்த்து கேட்குது, நீ மட்டும் எப்படி இவ்வளோ வேகமாக போகிற, ஆனால் என்ன பாரு எவ்வளோ மெதுவாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆமை கேட்கும். அதுக்கு அந்த முயல் சொல்லும், உன் முதுகில் இருக்க ஓடுனால தான் உன்னால் மெதுவாக போக முடியுது, நீ வேணால் அதை கழட்டி வச்சுட்டு நீ மட்டும் போய்ப்பாரு, உன்னாலேயும் கொஞ்சம் ஸ்பீடாக போக முடியும், அந்த மாதிரி அந்த முயல் சொல்லுது. அப்படி சொல்லிட்டு இருக்கிறப்பயே பக்கத்தில் வந்துட்டு சலசலன்னு இலைகள்லாம் ஆடுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டு வந்தோடனே முயல் ஸ்பீடாக ஓடிடுது. அந்த ஆமை வந்துட்டு அதோட கூட்டுக்குள்ளே போயிடுது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தெய்வம் வந்துட்டு அவங்கவுங்களோட பாதுகாப்புக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்கவுங்கள வடிவமைச்சு கொடுத்துருக்கு. ஆனால் நம்ம தான் வந்துட்டு அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க அப்படி இருக்காங்கன்னு நினச்சி பொறாமப்பட்டுருக்கோம். அந்த மாதிரி இந்த கதையில் சொல்லியிருப்பாங்க. அடுத்து ரெண்டாவது கதை என்னென்னா யார் காரணம். இந்த கதையில் வந்துட்டு ஒரு நாட்டை வந்துட்டு நல்லா வழிநடத்துகிற அரசர் ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட வந்துட்டு வெளிநாட்டு தூதுவர் வந்து எப்படி உங்களால் மட்டும் இந்த ஆட்சியை இவ்வளோ நல்லா கொண்டு போக முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். அதுக்கு அந்த அரசர் வந்துட்டு ஒருத்தரை வந்துட்டு ஒரு பானை ஃபுல்லாக தண்ணி குடிச்சிட்டு வர சொல்லுவார். அவங்களும் குடிச்சிட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த அரசர் வந்துட்டு அந்த தூதுவர்கிட்ட காட்டி, இந்த பானையில் விழுந்த கடைசி துளி தண்ணி எதுன்னு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பார். அதுக்கு அந்த தூதுவர் வந்துட்டு அதை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதுக்கு அந்த அரசர் சொல்லுவார், அதே மாதிரி தான் இதுவோ, இங்கே எல்லாத்தோட பணியும் சேர்ந்து தான் ஒரு ஆட்சியாக இருக்குது. இதில் எப்படின்னு கேட்டால் நான் மட்டும் எப்படி என்னால் தான் ஆச்சுன்னு சொல்ல முடியும், இது எல்லாத்தோட கடின உழைப்பும் தான் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அடுத்து என்ன கதை பார்க்க போகிறோன்னா பேச்சு. இந்த கதையில் வந்துட்டு ஒரு குரு, ஒரு சிஷ்யன் இருப்பாங்க. அந்த சிஷ்யன் குருகிட்ட கேட்பார், ஏன் இந்த மனுஷங்கள்லாம் இவ்வளோ ஆசையோடு இருக்காங்க, எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க, பத்தாவதுக்கு பேராசெல்லாம் வேலைப்படுறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு குருகிட்ட கேட்பாங்க. அதுக்கு அந்த குரு சொல்வார், நீ கொஞ்ச நாள் எங்கள் வீட்டில் வந்துரு, அதுக்கு அந்த கேள்விக்கான விடையை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதுக்கு அந்த குரு சொல்வார், இருக்க ஓடமாக கொஞ்சோண்டு இடம் கொடுங்க, நான் வந்து இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்வார். அதுக்கப்புறமேட்டு அவங்க வீட்டுக்கு வந்து இருந்துருவாங்க. 2 நாள் கழிச்சு வந்துட்டு இங்கே மேடும் பள்ளமாக இருக்குது, ஒரு பாய் கொடுத்தீங்கன்னா நான் பாட்டுக்கு தூங்கிடுவேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு அந்த குருவும் வந்துட்டு பாய் கொடுத்துருவாங்க. இன்னும் 2 நாள் கழிச்சு வந்துட்டு இங்கே ரொம்ப குளிர்ற மாதிரி இருக்குது, போர்வை இருந்தால் தாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கும் அந்த குரு வந்துட்டு போர்வை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு தலைக்காணி இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குது, ஏதாவது கொடுத்தீங்கன்னா நான் சுருட்டி வச்சுக்குவேன் தலையில் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கும் அந்த குரு வந்துட்டு தலைக்காணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க.
இப்படியே போக போக இன்னொரு 2 நாள் கழிச்சு வந்துட்டு ஒரு மெத்தை இருந்தால் கொடுங்க, அதில் கம்ஃபர்டபுளாக தூங்கிக்கிறேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ தான் அந்த குரு வந்துட்டு சிஷ்யன் கிட்ட சொல்லுவாங்க, நீ கேட்டதுக்கான விடை வந்துட்டு நீ பண்ணதுலேயே உனக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ தான் அந்த சிஷ்யனுக்கு புரியும் ஆசை எதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சின்ன சின்ன சிந்தனைகளை வந்துட்டு தத்துவங்களாக ஒவ்வொரு கதையிலையும் எழுதியிருக்காங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் படித்து புரிஞ்சுக்கிற முறையில் இந்த புக் எழுதியிருக்காங்க. குட்டி கதையை சொல்லி அதோட கருத்தையும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறத இந்த புக்கோட சிறப்பு. இந்த மாதிரியான புத்தகத்தை படித்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வாய்ப்பளித்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.